இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வை புனித வெள்ளி தினமாகவும், சிலுவையில் அறையப்பட்டு உயிர்நீத்த நாளிலிருந்து 3வது நாள் அவர் உயிர்த்தெழுந்த தினத்தை ஈஸ்டர் பண்டிகையாகவும் உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர். இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் 40 நாட்களை தவக்காலமாக கடைபிடிக்கிறார்கள். அந்த வகையில் 40 நாட்கள் தவக்காலம் நிகழ்வு சாம்பல் புதனுடன் இன்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் உதகை மறைமாவட்ட ஆயர் அமுல்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் உலகத்தின் அமைதிக்காகவும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் அவர்களின் உடல்நிலைக்காகவும், பொதுத் தேர்வுகளை எழுதும் மாணவ மாணவிகளுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இன்று நடைபெற்ற சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலியில் பங்கு மக்கள் நெற்றியில் திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தின் பங்கு தந்தை ரவி லாரன்ஸ், உதவி பங்கு தந்தைகள், அருட்சகோதரிகள் சாம்பலில் சிலுவை அடையாளமாக இட்டு தவக்காலத்தை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் கிறிஸ்தவ மக்கள் நூற்றுக்கணக்கானோர் பக்தியுடன் கலந்து கொண்டனர். தவக்காலத்தை தொடங்கி இந்த நாளிலே பொழிந்து இந்த தவக்காலம் முழுவதும் அவர் விரும்புகின்ற அந்த தூய்மையான உள்ளத்தை நாம் பெற இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்மை மன்றாட்டுகளை அல்லது நம்பிக்கையோடு இறைவனை. The Big Shop, a shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.